ஹலோங்க. நம்மகிட்ட இருக்க ஸ்கூட்டரு அதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு? அத எப்படி டிரைவ் பண்ணணும்? அப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. யுஏஇல ஸ்கூட்டர் வாங்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு டிஸ்ப்ளே, இதுதான் த்ராட்டிலு. இந்த 2 ஏரோ மார்க் எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. இது வந்து இண்டிகேட்டரு, இது பெல்லு வழக்கம் போல. ஒரே ஒரு பேக் பிரேக்கு. இங்க பாருங்க. மினி சஸ்பென்ஷன் இருக்கு. அந்த பேக் லைட் 2 இருக்கு. இது பாருங்க. இந்த மர்க்கார்டு வந்து ஸ்டீலு. நம்ம ஃபேப்ரிகேஷன் டீம்ல இருக்கிறதுனால நம்ம வந்து பிளாஸ்டிக் மர்க்கார்டு என்னோடது உடஞ்சு போயிடுச்சு. அதனால ஸ்டீல் மர்க்கார்டு. திருப்பி ஃப்ரண்ட்லயும் சஸ்பென்ஷன் இருக்கு. இந்த லாக்கு தான் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே. பின்ன இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆன் பண்ணோடனே இதில் வந்து ஒரு 3 மோடு இருக்கு. இதுவரை நான் யூஸ் பண்ணது சூப்பர் மோடு மட்டும்தான். பின்ன இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணா லைட் எரியும். இங்க பாருங்க, லைட் எரியுதா? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பேக் லைட்டும் எரியும். இண்டிகேட்டர் போட்டால் இப்போ இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது. இண்டிகேட்டர் இல்லைனா போட்டு காட்டுவேன். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இந்தியாவில் எப்படி பைக்கு தான் வேல்யூ அதிகமோ அதே மாதிரி இங்கே வந்து ஸ்கூட்டரும் சைக்கிளுக்கு தான் வேல்யூ அதிகம். ஏன்னா இது ஈஸியாக இங்கே ஆக்சஸ் பண்ணலாம். இந்தியாவில் எப்படி பைக் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஸ்கூட்டர் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். வீடியோ எடுத்துட்டு போனால் லேட் ஆயிரும்னு நினைச்சேன். ஒரு வழி ஆஃபீஸ் சீக்கிரம் வந்துட்டோம். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.